ஒரு விழிப்புணர்வு வீடியோ தள்ளி விட்டுறாதீங்க. இப்ப மதுரையில் முருகன் மாநாடு நடந்துச்சு. அந்த முருகன் மாநாட்டில் சிறப்பு அழைப்பாளரா ஆந்திரா துணை முதலமைச்சர் பவன் கல்யாணம் வந்திருந்தார். அப்ப அந்த பவன் கல்யாணம் வரும்போது நம்மளுடைய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர் எனக்கு ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தாரு. அந்த கேள்விதான் என்ன தூண்டுச்சு. பெரியார் எங்க இருந்து வந்தவர்? அதாவது திராவிடம் பேசி நம்மள முட்டாளாக்கி வச்சிருந்தார். அதன் பிறகு அவர் வழியா வந்த கலைஞர் குடும்பம் எங்க இருந்து வந்த குடும்பம்? ஆந்திரால இருந்து வந்த குடும்பம். அன்னைக்கு இந்த வார்த்தை சொல்லியிருந்தா தமிழகம் உருப்பிட்டு இருக்கும். அன்னைக்கு ஆந்திரால வந்த குடும்பம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கலைஞர் ஆண்டுட்டாரு. தட்சிணாமூர்த்தின்ற பேர்ல கருணாநிதியா மாதிரி கலைஞரா இன்னைக்கு ஆட்சி பண்ணிட்டாரு. அவருடைய பையன் இன்னைக்கு ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய பையன் துணை முதலமைச்சரா இன்னைக்கு நம்மள ஆட்சி செய்யறதுக்கு காத்துட்டு இருக்காங்க. அதே போல பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அவரு பாத்தீங்கன்னா வேற மாநிலத்துக்கு வந்தாரு. மிகப்பெரிய நடிகர் ஆனாரு. தமிழகத்தை ஆண்டுட்டு போயிட்டாரு. அம்மையார் ஜெயலலிதா வேற மாநிலத்துக்கு வந்தாங்க. நல்ல நடிகரா இருந்தாங்க. நம்மள ஆண்டுட்டு போயிட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம அருமையான அதாவது இந்த தென் மாநிலங்கள்ல சென்னை மாநகரமா இருக்கும் போது 4 மாநிலத்தை ஆண்டக்கூடிய தலைவர்கள் நம்ம கிட்ட தான் இருந்தாங்க. தமிழகத்துல சென்னையில இருந்து தான் ஆண்டுட்டு இருந்தாங்க. அதன் பிறகு பிரிஞ்ச பிறகு காமராஜர் லாஸ்டா நம்மளுடைய தமிழன் காமராஜர் ஆட்சி செஞ்சிட்டு இருக்காரு. காமராஜருக்கு பிறகு ஒரு தமிழன் கூட ஆட்சி செய்ய முடியாத போச்சு. காரணம் என்னன்னா அவ்வளவுக்கும் திராவிடம் பேசி நம்மளை முட்டாளாக்கின தமிழர் என்ற உணர்வை ஊட்டி வளர்க்கல. இடையில 2 தமிழர்கள் ஆட்சி செய்தார்கள். ஒன்னு ஓபிஎஸ், இன்னொன்னு இபிஎஸ். அவரு கூட நேரடியா மக்கள் ஓட்டு போட்டிருந்தா ஜெயிச்சிருக்கோம். அவர் ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் தமிழர்களை நாம தான் திராவிடன்ற போர்வையில மறைச்சு வச்சுட்டோம். அவங்களும் இடையில வந்ததுனாலதான் அவங்க முதலமைச்சராக இருக்க முடிஞ்சது. அவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தால் கண்டிப்பா அவங்களையும் நம்ம ஏத்திருக்க மாட்டோம். அதை மட்டும் இல்ல, தமிழகத்துல பாத்தீங்கன்னா திராவிடம் பேசக்கூடியவர் யாருன்னு பாருங்க. திராவிடம் பேசக்கூடியவர் வைகோ எங்க இருந்து வந்தாரு? வேற மாநிலத்தில் வந்தவர். திராவிடம் பேசிட்டு இருக்காரு. இன்னும் நீங்க பல நடிகர்கள் பாருங்க, எல்லாருமே திராவிடம் பேசி. இப்ப நடிகர்கள் எடுத்துங்க, நடிகர்ல கூட நம்ம கிட்ட பஞ்சம் பாருங்க. நடிகர்ல பாத்தீங்கன்னா அன்னைக்கே பாருங்க, நான் தேவர் பாயலாம் என்ன மாதிரி ஒரு நடிகர். ஆனா அவருக்கு பிறகு வந்த எம்ஜிஆர் வேற மாநிலத்தில் உள்ளவங்க, அம்மையா ஜெயலலிதா வேற மாநிலத்தில் வந்தவங்க. இன்னைக்கு இருக்கிற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரை தான் கொண்டாடிட்டு இருக்கோம். அவர் வேற மாநிலத்தில். இன்னைக்கு இருக்கிற தலை அஜித் வேற மாநிலத்தில் வந்துரு. விஜய் வேற மாநிலத்தில். இன்னைக்கு விஜய் அடுத்த தலைவராக தமிழகம் யாரை தூக்கிட்டு நிக்குது? ஒரு தமிழனை தூக்கல. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஆந்திராக்காரர், அவரும் பாத்தீங்கன்னா அவங்க அம்மா சொல்றாங்க, எனக்கு நான் கல்யாணம் ஆகிட்டு வரும்போதுலாம் எனக்கு தமிழ் தெரியாது, நான் ஆந்திரா தான் தெரியும், தெலுங்கு தான் பேசுவேன்றாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கடைசி யாரை தூக்குறோம்? விஜயை தூக்கிட்டு நிக்கிறோம். ஆனால் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரி கூட தலைவர்கள், அதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரி கூட நம்ம தமிழகத்துல ஆட்சி செய்யக்கூடிய அந்த ஆட்சியாளர், முக்கியமான ஆட்சியாளர் இருக்காங்கல்ல, அவங்க கூட பாத்தீங்கன்னா வச்சுக்க, சங்கர் ஜிவால் வெளிமாநிலத்துக்காரரு, ஒரு நல்ல போலீஸ் அதிகாரி கூட நம்மகிட்ட கிடையாது. ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா வெளிமாநிலத்தை தான் இன்னைக்கு இறக்குமதி பண்ணிருக்கோம். ஆனா என்ன பேசிட்டு இருக்கோம்? நாங்கெல்லாம் திராவிடர்கள். கமலஹாசன் ஒரே ஒரு வரி தான் சொன்னார், நாங்கள் மூத்த மொழி தமிழ் மொழி, தமிழ்ல இருந்து பிறந்ததான் கன்னடன்ட்டு. கன்னடத்துல பத்தி எரிஞ்சுது. நீ பேச முடியுமா திராவிட மாதிரிலாம் போய் அங்க பேசுங்களாம். அப்போ இங்க பேசுறீங்க திராவிடன்ட்டு. எந்த மாநிலத்தை திராவிடம் எடுத்துக்கிறான்? திராவிடம்ன்ற ஒரு நிலப்பரப்பை 4-5 மாநிலத்தை சேர்ந்து ஒரு நிலப்பரப்பு. ஆனா எங்கேயாவது இப்ப உங்களால திராவிடம் பேச முடியுமா? ஆனா தமிழகத்துல திராவிடம் பேசி இங்க தமிழர்களை முட்டாளாக்கி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். சேகர்பாபு சொன்னது செய்ய, சேகர்பாபு உள்பட யாரு? அவரும் தெலுங்கு வம்சாவளி பிறந்தவர் தானே. ஆனா நம்மளை ஆண்டு கொண்டு இருக்கிற அத்தனை பேர் இன்னைக்கு தமிழக அமைச்சரவையில கிட்டத்தட்ட 12 பேர் இருக்காங்க. 12 பேர் தெலுங்கு, அதாவது தெலுங்கு வம்சாவளி சேர்ந்தவர்கள் தான் நம்மளை ஆட்சி செய்து கொண்டு 12 பேர் இருக்காங்க. நாம கொஞ்சம் விழிப்புணர்வா இருக்கணும். விழிப்புணர்வா இருந்து இனி வரக்கூடிய காலத்திலேயாவது ஒரு தமிழன் ஆட்சி செய்யணும். தமிழகத்தை மட்டுமில்ல, தமிழகத்தை தாண்டி இந்தியாவை ஆளணும். அந்த அளவுக்கு தகுதியான தமிழர்கள் நம்ம கிட்ட இருக்காங்க. ஆனா அந்த தலைவர்களை நம்ம உருவாக்கி அனுப்புவதில்லை. காரணம், திராவிடம் பேசி நம்மளுடைய இளைஞர்களுடைய மூளைகளையும் அறிவுகளையும் மட்டமாக்கி நமக்குள்ள குடிக்க அனுப்பிட்டு இவங்க ஏசிமில் உட்காந்து இவங்களை திட்டம் போட்டு திராவிடன்ற திட்டம் போட்டு நம்மளை காலி பண்ணிட்டு இருக்காங்க. இளைஞர்களே, நீங்களாவது விழிப்புணர்வா இருக்கலாம். அதாவது எங்க காலத்துக்கு விழிப்புணர்வு இல்லாத அடுத்த கட்டத்துக்கு போயிட்டோம். ஏன்னா மாற்று மாநிலத்துக்காரங்கிட்ட ஆட்சியை கொடுத்துட்டோம், மாற்று மாநிலத்துக்காரன தலைவர்னு கொண்டாடிட்டோம், மாற்று மாநிலத்துக்காரங்களை சூப்பர் ஸ்டார்னு சொல்லிட்டோம், மிகப்பெரிய தலைன்னு சொல்லிட்டோம். மிகப்பெரிய இளைஞர்கள் நீங்கள் இன்று வரக்கூடியவர் சிந்திச்சு தமிழன் திராவிடனா யாரா அப்படின்னு கேளுங்க. திராவிடன்ற பேருக்கே இன்னைக்கு அந்த பேசவே கூடாது. தமிழர் என்ற உணர்வை ஊட்டி வளங்கள். தமிழகத்திலே இந்தியாவை ஆளக்கூடிய தலைவர்கள் பல பேர் இன்னைக்கு நம்ம உருவாகணும். அடுத்த இந்த வர்ற தலைமுறையிலேயே அடுத்து பிரதமரா வர்றது அது தமிழகத்திலிருந்து தான் வரணும்ன்ற அந்த நோக்கத்தோடு நம்ம எல்லாம் செயல்படுவோம். திராவிடத்தை தூக்கி எறிவோம். நன்றி, வணக்கம்.